கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே பேர். மத்த கட்சிகள் இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம். ஆனா வாக்கு காசு கொடுக்காது. நான் ஆட்சிக்கு வரல, எனக்கு சாதனைன்னு ஒன்னும் சொல்லிக்கிறல. நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது. நீங்க வந்திருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கல்ல சொல்லி. உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் வந்தவன் இல்ல. சாதாரண விவசாயி மகன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன். என்னை சமாளிக்க முடியல. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை எல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸ்? சுட்டு கொல்லுங்க, 4 காலி பயல்களை சுட்டு கொண்டீங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமகன் யாரு? ஐயா பெரியார். முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யாரு? தம்பி அண்ணனுக்கு அது பெரியார். இப்போ நீங்க ஒண்ணு இவரை தலைவரா வச்சுக்கிறீங்க, போராடி செத்த எங்களை மொழியக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க. இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற. ஒண்ணு இங்க நில்லு, ஒண்ணு இல்லைன்னா இங்க நில்லு. கூட்டணி எதிர்க்கூடாது. உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி, என் பாட்டன் சோழன் ஏந்திய புலிக்கொடி. நான் சண்டை போடுவோம். திராவிடரா தமிழரா போடுவோம், திராவிடரா தமிழரா போடுவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள். நீங்களும் 234, நானும் 234, 26 தேர்தல கூட்டணி எதிர்க்கூடாது. உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி, என் பாட்டன் சோழன் ஏந்திய புலிக்கொடி. நான் சண்டை போடுவோம். திராவிடரா தமிழரா போடுவோம், திராவிடரா தமிழரா போடுவோம். கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே பேர். மத்த கட்சிகள் இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம். ஆனா வாக்கு காசு கொடுக்காது. நான் ஆட்சிக்கு வரல, எனக்கு சாதனைன்னு ஒன்னும் சொல்லிக்கிறல. நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது. நீங்க வந்திருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கல்ல சொல்லி கேளு. உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் வந்தவன் இல்ல. சாதாரண விவசாயி மகன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன். என்னை சமாளிக்க முடியல. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சுற ஆள் கிடையாது, பயப்படுற ஆள் கிடையாது. இந்த சும்மா குண்டு வீசுறது, பெட்ரோல் குண்டு, நிஜ குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சு வந்தவன் நான். இது எனக்கிட்ட வந்து பூச்சாண்டி எல்லாம் விட்டுறணும். வருவேன்னா வருவேன். 11 மணிக்கு வந்தேன், முடியாது. நான் நினைக்கும் போது தான் வருவேன். என்ன அப்படி எந்த இடத்துல நேர்மையா நின்று நீங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க? தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில எத்தனை மாதமா விசாரிக்கிற? 3 பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டா விளக்கு இருக்கா? கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில ஏற்றியதே இருக்குல்ல. ஏன் செஞ்சான், யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமூலம் வெளியில வரல? ஏன் வரல? ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா? அப்ப அந்த சாருக்கு, அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார்? எந்த சார்? அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு செய்வீங்க எதுல. ஆனா நீங்க எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறீங்க, இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க. கால சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டுதான் இருக்கு, பாத்துக்கிறீங்க. அந்த காவல் ஆய்வாளர் பின்புலம் ராஜீவ்காந்தி படுகொலை எப்ப அவர் தந்தை உயிரிழந்ததாகவும் அவருடைய மகன் தான் இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்புலம் வெளியே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதனாலதான்? அதெல்லாம் நான் பாக்கல. அவர் எனக்கு தெரியும். எங்க அண்ணன் SSPயா இருக்கும்போது சந்திரசேகர் அவர் வீட்டுல அவர் கீழே அவர் பணி செய்யும் போது பல முறை பார்த்திருக்கேன். இதே பல தடவை இந்த இதிலப்ப எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே. இப்ப எல்லாரோட நல்லா பேசுறவர் தான். அது திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்குறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ராஜீவ்காந்தி இறந்ததுல உங்களுக்கு இவ்வளவு வழி இருக்குன்னா, ராஜீவ்காந்தியால நாங்க 2020 20,000 பேர் 30,000 பேர் இறந்துருக்கோம். அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதுக்கு நீங்க பழி வாங்குறீங்களா? அதெல்லாம் பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. தர்மம்னா, நியாயம்னா, உண்மைனா எல்லாத்தையும் பேசணும். ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள். நீங்க பேச யாரு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு மகன் நான் இருக்கேன். என்னை சுத்தி பல லட்சக்கணக்கான படை இருக்கு. சும்மா நாங்க விட்டு அப்படி சின்ன பயில நினைக்காதீங்க. அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன்? என்னை வளர்த்த தலைவன் எப்படிமா சாக துணிஞ்சிரு, எல்லாம் சாதாரணமாயிரும் சொல்லிதான் அனுப்பியிருக்காப்ல. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. அதிகபட்சம் நீ ஜெயில போடலாம், போடு. உங்க அப்பா போட்டவர் தானங்க, போட்டவர் தானே. ஓராண்டுக்கு மேல போட்டார், தொடர்ச்சியா போட்டார். பயந்த மாதிரி தெரியுதா? சொல்லு, பயந்த மாதிரி தெரியுதா? இல்ல பயப்படுற மாதிரி தெரியுதா? வழக்கு
அது என்ன நான் பார்க்காத வழக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான். எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தார். அவர் அரசியலில் இல்லை. இப்போ அவரை நான் முந்தி போயிட்டேன். அவர் 200 வச்சிருந்தாரு. இப்போ நான் 230க்கு மேலே போயிட்டேன். நீங்க பெரியார பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க. நான் கேட்கறதுக்கு தான் நீங்க பதில் சொல்றோம். மொழி பொறியியருடைய தினத்தை நீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா? இப்ப புதுசா வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா? மொழி பொறியியலுக்கு இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடி உயிர் நீத்த வீர மறவர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை எல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸ்? சுட்டு கொல்லுங்க, 4 காலி பயல்களை சுட்டு கொண்டீங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமகன் யாரு? ஐயா பெரியார். முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யாரு? தம்பி அண்ணனுக்கு எடுத்து அது பெரியார். இப்போ நீங்க ஒண்ணு இவரை தலைவராக வச்சுக்கிறீங்க, போராடி சத்த எங்களை மொழியக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க. இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற. ஒண்ணு இங்க நில்லு, ஒண்ணு இல்லைன்னா இங்க நில்லு. கேட்கறதுக்கு பதில் இருக்கா? ஏதாவது இருக்கணும்ல. நீங்க மொழி அழிந்தால் இனம் அழிந்துருவீங்க. மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம். இனம் அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும். அழிந்தால் இனம் அழிஞ்சிரும். அதான் கடைசி. அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல. இந்த மொழி சனியன், இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா? எதுக்கிறீங்களா? நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிரும்டா, எதுவுமே இருக்காதான்னு. அந்த மொழியை அழிங்கன்னா இன அழிப்பு தானே. அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இது உண்மையா? இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா? இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும். இழிவா பேசிட்டாரு போடுறா வழக்கன்னு போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? நானு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஆஜராக சொல்றீங்களா? காலையில 6 மணிக்கு எனக்கு வசதியான நேரத்துல தான் நான் ஆஜராக முடியும். 8ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. 2ஆம் தேதி போராட்டம். இப்ப நாளைக்கு போய் நாளைக்கு கிளம்புனாதான் நான் 2ஆம் தேதி தென்காசியில போராட்டம். அப்ப திருப்பி ஒவ்வொரு இது நான் குறிச்சிட்டேன், சோறுட்டிலாம் ஒட்டிட்டோம். அதுல பின்னடைய முடியாது. வேணா ரொம்ப காவல்துறை விரும்பினா வேணா போய் நேர் நின்று அதையே தான் சொல்லணும். அப்ப அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லணும். வாய்ப்பு இருக்காப்பா? போவேன். போய் இப்ப கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவெடுப்ப போவேன். இது ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல.